தலைவரை பார்க்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு உள்ள வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ரூமுக்குள்ள போக பயமா இருக்குடி. எப்படி போக? நான்லாம் வரலம்மா. நான் உள்ள வந்தேன்னா தலைவர் என்னைய ஏசுவாரு. நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏக்கா ஏச மாட்டாருக்கா, பாவம் அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு கிடக்காரு. இப்போ கூட நம்ம போய் பார்க்கலன்னா மனுஷங்கள நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஆமாட்டி, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, நாளை பின்ன வந்து பிரியாணி வித்தீங்களே, என்னை வந்து பார்க்கவாது வந்தீங்களான்னு குறை சொல்லுவாரு. சரி, உள்ள போவோம். ஆனா ராணி அக்கா இருக்கான்னு பாரு. நான் வரமாட்டேன். அவ போன சண்டைக்கு வருவா. எப்படியும் தலைவர் சொல்லியிருப்பாரு, நான் தான் பிரியாணியை வித்தேன்னு. அப்புறம் சண்டைக்கு வருவாள்ல, நம்மளால மல்லு கட்ட முடியாது. நீ முதல்ல பாரு, அவ இல்லைன்னா உள்ள போவோம். ஆட்டும் இருங்க, நான் எட்டி பார்க்கேன். என்னடி ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள யாராவது இருக்காங்களா? ஏக்கா யாரும் இல்லைக்கா, தலைவர் மட்டும்தான் கிடக்காரு. சரி, அப்ப நான் உள்ள போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, நைஸா வாங்க. கடவுளே, எனக்கு பயமா இருக்கே. தலைவர் என்கிட்ட சண்டை போடுவாரோ? நான் என்ன செய்ய? ஏட்டி பயப்படாம வா, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. களை வந்துட்டு ஓடுனது நான் தானே, என்னைய தானே ஏசுவாரு. உங்களுக்கு என்னம்மா? ஏட்டி, நம்ம தலைவரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் ரொம்ப நல்லவர், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. வா, எப்படியும் சமாளிச்சிருவோம். பாவம் அந்த மனுஷன் குத்துயிரும் கொலவீருமா கிடக்காரு. இப்பவாது போய் பார்க்கணும்ல. பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். ஏதோ உங்களை நம்பித்தான் வாரேன். கெட்டுன புருஷன் இப்படி ஆஸ்பத்திரியில கிடக்கேன். இவ சூட வடை திங்கணும்னு கேண்டீனுக்கு போயிருக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? தலைவரே, எப்படி இருக்கீங்க? ஏமா பொம்பளைகளா, நீங்க எதுக்கு வந்தீங்க? போங்க வெளியே. என்ன தலைவரே இது? டூருக்கு போகணுன்னு எல்லாம் பிளான் போட்டிருக்கு. நாங்கள் துட்டெல்லாம் கொடுத்துட்டோம். நீங்கள் இங்கே வந்து படுத்து கிடக்கீரு. எந்திரிச்சு வாங்க. ஏமா பிரியாணி கொடுத்து என்னைய கொல்ல பார்த்தவளுக்கு தானம்மா நீங்கள்? கிளம்புங்கம்மா முதல்ல. தலைவரே, மன்னிச்சிருங்க தலைவரே. ஏமா எல்லாரும் என்னை எப்படி சரப்படுத்துறியோ? என் பொண்டாட்டி தான் விளங்காம சோறு பொங்கி தாரான்னு உங்கள் கடையில் வந்து பிரியாணியை வாங்கினேன். நீங்கள் அதுக்கு மேலே செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு பிரியாணியை உலகத்திலே யாருமே செய்ய முடியாதுமா. ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி பாடா படுத்துதீங்களே, எதுக்குமா? தலைவரே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ராணிய கட்டெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. என்ன? என்னத்தம்மா மனசுலே போட்டு வைக்கணும்? என்ன விஷயம் சொல்ல போற? தலைவரே, நீங்கள் ஒரு பிரியாணி தின்னுட்டு இங்கே வந்து கிடைக்கீங்கல்ல, இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த பிரியாணியை செஞ்சது ராதாக்கா ஒன்றும் கிடையாது. உங்கள் பொண்டாட்டி ராணி தான் அந்த பிரியாணியை செஞ்ச நாயகி. என்னம்மா சொல்லுதீங்க? ராணி செஞ்ச பிரியாணியா? ஆமாம் தலைவரே, அன்னைக்கு டூருக்கு போக துட்டு இல்லைன்ட்டு ராதா தான் உங்கள் வீட்டில் இருந்து பிரியாணி அண்டாவை களவான்ட்டு போயிருக்கா. அந்த பிரியாணியை விற்றோம்னா துட்டு கிடைக்கும்ல, அதை வச்சு டூருக்கு துட்டு கொடுத்துர்லான்னு பார்த்துருக்கா. பாவம், அவள் புருஷன் குடிச்சுக்கிட்டே அலைதான்ல, அவளுக்கு துட்டு எங்கேருந்து கிடைக்கும்? அதனால தான் இப்படி செஞ்சுட்டா தலைவரே, மன்னிச்சிருங்க. ஏம்மா அதுக்குன்னு என் வீட்டில இருந்து களவான்ட்டு போய் அதை எனக்கேவாமா கொடுப்ப? தலைவரே, நான் உங்களை காப்பாத்த தான் செஞ்சிருக்கேன். நாங்களாவது 2 பார்சல்ல தான் கட்டி கொடுத்தோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு ஒரு அண்டா நிறைய செஞ்சு வச்சிருக்கு. அவ்வளவு பிரியாணியும் கொடுத்து உங்களை கொன்றுக்கும். அட கடவுளே, எந்த பிரியாணில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சனோ அந்த பிரியாணி என்னைய விடவே இல்லையே. தலைவரே, விதி யார விட்டுச்சு? நீங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிட்டு விதி மேலையாமா பழிய போடுறீங்க. தலைவரே, எங்களுக்கெல்லாம் தெரியாது தலைவரே, சத்தியமா தெரியாது. அந்த பிரியாணி அவ்வளோ கேவலமா இருக்கும்னு தெரியாது. நாங்களும் சாப்பிட்டு கூட பார்க்கல தலைவரே. வித்தா போதும்னு அவ்வளோத்தையும் வித்துட்டோம். நீங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. அவங்க நிலைமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல தலைவரே, பாவமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எத்தனை பேர் எத்தனை ஆஸ்பத்திரியில கிடக்காங்களோ? போலீஸ் கேஸ் எதுவும் ஆச்சுன்னா உங்களை தான் சொல்லணும். இப்போ என்ன செய்ய? மன்னிச்சிருங்க தலைவரே. இந்த பிரியாணி இவ்வளோ கேவலமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் யாருக்காவது வித்திருப்போமா தலைவரே? தெரியாம தான் செஞ்சிட்டோம். ராணியக்கா இவ்வளோ மோசமாவா சமையல் பண்ணுவாங்க? என்னன்னு தான் சாப்பிட்டு கிடக்கிறோம் நீங்க. ஏம்மா, டூருக்கு போறதுக்கு துட்டு இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானம்மா? நான் ஏதாட்டு பார்த்து போட்டு கொடுத்துருப்பேன்ல. என் வீட்டு அண்டாவையே களவான்ட்டு போய் அது எனக்கே விற்பீங்களா? தலைவரே, என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி செய்யவே மாட்டேன். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட வேண்டியது, பிறகு வந்து ஒரு மன்னிப்புன்னு ஒன்று கேட்க வேண்டியது. என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் நல்ல பிரியாணி நினச்சி தானே விற்றோம். அதை நாங்கள் முதலே சாப்பிட்டு பார்த்துருக்கணும். எங்கள் மேலே தான் தப்பு. சாப்பிட்டு பார்க்காம விற்றுட்டோம் தலைவரே. இனிமேல் இப்படி செய்யவே மாட்டோம். மன்னிச்சிருங்க. சரிம்மா, இதோட விடுங்க. இந்த களை வாங்குற வேலையெல்லாம் என்னமோ வச்சுக்கிடாதீங்க. அதுவும் என் வீட்டிலேயே களவான்ட்டு போய் என்கிட்டயே விற்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. என்ன எதையாவது இப்படி களவான்ட்டீங்கன்னா முதலே சொல்லிருங்க. மனுஷன் அந்த சாப்பாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் போராடிட்டு கிடக்கேன். நீங்கள் அதுக்குள்ளேயே கொண்டு என்னையே மாட்டி விடாதீங்கம்மா.
ஆட்டும் தலைவரே, இனிமே எதையாவது களவான்ட்டு வந்து விற்றோம்னா உங்ககிட்ட முதலே சொல்லியிருந்தோம். என்னது, மறுபடியும் என் வீட்டில் களை வாங்க போறியா? போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். தலைவரே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே கோவப்படாதீங்க. சரிம்மா, கிளம்புங்க. ராணி வந்துட போறா. கிளம்புங்க நீங்க முதல்ல. எதுவும் நம்ம இப்படி செய்யக்கூடாது, சரியா? தலைவரே நீங்க ரொம்ப பாவம் தலைவரே, எனக்கே பாவமா இருக்கு. ராணி அக்கா செஞ்ச ஒரு நாள் இந்த பிரியாணிக்கே இங்க வந்து இப்படி கிடைக்கிறே. அவங்க தினம் சோறு பொங்கி கொடுக்காங்க, நீங்க சாப்பிட்டுட்டு என்னென்னதான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கீரோ தெரியல தலைவரே. பாவம் நீங்க, உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. என்னம்மா செய்ய, எல்லாம் என் தலையெழுத்துமா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கேன். சரி தலைவரே, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளம்புதோன்னே டூருக்கு போகணும், சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப நாளைக்கு இங்கேயே டயராக போட்டுறாதீங்க. ஏம்மா கிளம்புங்கம்மா முதல்ல. நான் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த வடகத்தை காய போட்டாலும் போட்டேன், பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா காக்கா வந்து அவ்வளத்தையும் தின்னுட்டு போயிடுது. சீ, இதெல்லாம் ஒரு வேலையா? இனிமே வடகமே போடக்கூடாது. தங்கச்சி பாட்டி என்ன செய்வீங்க? வாட்டி, சீலை வாங்கினதுக்கு தொட்டு கொடுக்க வந்தியா? வா உட்காரு. பாட்டி, எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போகிறோம்ல, அதுக்கு போகிறதுக்கு எனக்கு இன்னொரு 4 சேலை வேணும். எடுத்துகிட்டு வந்து காட்டுங்களேன். முதல்ல வாங்கினதுக்கெல்லாம் துட்ட கொடு, பிறகு காட்டுதேன். இல்லைன்னா உனக்கு சீலையெல்லாம் கிடையாது. என்ன பாட்டி இப்படி சொல்லுதீங்க? நான் எல்லாத்துக்கும் சேர்த்து துட்டு கொடுத்துருதேன் பாட்டி. கொடுங்க, எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. கொடுக்க முடியாது டி. முதல்ல வாங்கினதுக்கு 450 ரூபா நீ கொடுக்கணும்ல, அதை கொடு. பிறகு வந்து சீலை மேலே கையை வை. என்ன பாட்டி இது? டூருக்கு போறமே, பழைய சேலையை எப்படி கட்டிட்டு போக? அதான் புது சேலையா வாங்க வந்தேன். கொடுங்களே, துட்டுக்கு தராமே ஓடியா போயிட போறேன். நீ ஓட மாட்டோமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு என்கிட்டயே திமிரா பேசுவ. உனக்கெல்லாம் தர முடியாது. இடத்த காலி பண்ணு. டூருக்கு கொடுத்தது போக 1200 ரூபா மிச்சம் இருக்கு. அது வழிச்செலவுக்கு வச்சுக்கிடலான்னு பார்த்தனே. இந்த கிளவி சேலைக்கு புடுங்கிட்டு விட்டுரும் போல. சரி, பழைய பாக்கியை மட்டுமாவது கொடுத்துட்டு சேலையை வாங்கிட்டு போவோம். பாட்டி, அந்த பழைய பாக்கி 450 ரூபாயை கொடுத்துட்டேன்னா சேலை தாரீங்களா? அப்ப துட்டு வச்சுக்கிட்டே தான் கொடுக்காம அலையுதியோ? இல்ல பாட்டி, அந்த 450 ரூபாயை கொடுக்கதான் இப்ப வந்திருக்கேன். அப்படியா? சரி இரு, உள்ள போய் சேலை எடுத்துட்டு வாரேன். என்ன கலர்ல சேலை எடுக்கலாம்? நம்மகிட்ட இல்லாத கலரா பார்த்து பார்த்து எடுக்கணும். அப்பதான் எல்லாவளையும் விட நம்ம அழகா இருப்போம். ஏமா, இவ்வளவு சேலை தான் இருக்கு. மற்ற சேலையெல்லாம் வித்துட்டு இதுல ஏதாவது வேணா எடுத்துக்கோ. எல்லாமே நல்ல கலரா இருக்கே, எந்த சேலை எடுக்க? ஏமா, எது வேணுமோ எடுத்துக்கோமா. ஆனா எல்லாமே விலை கூடுன சேலை, துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். எவ்வளவு விலையா இருந்தா என்ன? நம்ம என்ன துட்டு கொடுக்கவா போறோம்? ஏமாத்த தானே போறோம். சரி பாட்டி, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, 4 சேலை கொடுங்க. டூருக்கு போகும்போது புதுசு புதுசா கட்டிட்டு போகணும்ல. சரிம்மா, எடுத்துக்கோ. பாட்டி, இந்த மேல இருக்கிற 4 சேலையும் கொடுத்துருங்க, நல்லா இருக்கு. சரிம்மா, இந்த மேல இருக்கிற 4 சீலை தானே, மொத்தம் 3000 ரூபா ஆச்சுமா. ஏ அப்பா, யானை விலை குதிரை விலை சொல்லாதீங்க பாட்டி, சேலைக்கு மட்டும் விலை சொல்லுங்க. ஏம்மா, இதெல்லாம் பட்டு சேலைம்மா, அப்படித்தான் விலை அதிகமா இருக்கும். வேணும்னா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. சரி பாட்டி, தாரேன். 3000 ரூபா தானே, தந்துட்டா போச்சு. முதல்ல இந்த சேலை எடுத்து பேக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 450 ரூபா தாரேன், மற்ற துட்டு பிறகு தாரேன். ஏம்மா, இந்த சேலைக்கு துட்டு தர மாட்டியாம்மா? 450 ரூபா பழைய பாக்கி மட்டும்தான் தருவியா? இதுக்கு 3000 ரூபா எப்போ தருவ? இதுக்குள்ள துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தாரேன் பாட்டி. ஒரு 1000 ரூபாயை தந்துருதே. அப்படியா? 450 ரூபாய்க்கே 40 தடவை அலைய விடுவியே. 3000 ரூபாய்க்கு எத்தனை நாள் அலைய விடுவியோ தெரியலையே. சரி, உன்னை நம்பி தாரேன். இந்தாங்க பாட்டி, 450 ரூபாய் இருக்கு. பழைய பாக்கி கழிஞ்சிட்டு இப்ப புதுசா வாங்குறதுக்கு மட்டும்தான் நான் துட்டு தரணும். சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். இம்மா, என்ன போயிட்டு வரேங்க? சேலை எடுக்கல? சேலையே பிறகு நான் ஒரு நல்ல கட்டப்பையா கொண்டு வந்து எடுத்துட்டு போறேன். அப்படியே கையில தூக்கிட்டு போனேன்னா இந்த ஊர்க்காரிகளா வயிறு எரிவாளுக, என்னைய பார்த்து பொறாம படுவாளுக. நான் ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வரேன் பாட்டி. எடுத்து பத்திரமா சேலையெல்லாம் உள்ள வைங்க. இந்த மேல இருக்கிற 4 சேலை, சரியா? நான் பைய எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. நான் சேலையெல்லாம் எடுத்து வைக்கேன். டூருக்கு போகும்போது நான் மட்டும்தான் அழகா இருப்பேன். நல்ல புது புது சேலையா வாங்கியாச்சு, அழகழகா போட்டுட்டு சுத்துவேன். இந்த அம்மா எங்க போயிட்டாங்க? இன்னும் காணோம். ஏம்மா, எங்க போயிட்டீங்கம்மா? இவ்வளவு நேரம் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏட்டி, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருந்தேன். இது என்னதுமா பையில? அம்மா வெளியே போயிட்டு வரும்போது உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். சரி, உட்காந்து 2 பேரும் சாப்பிடுவோமா? சரிம்மா, சாப்பிடுவோம்.
ஏம்மா சாப்பிடுங்க, எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? மவளே, உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது சரியா? என்னதுமா, நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? சொல்லுங்க. இந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து பெங்களூருக்கு டூர் போறாங்க, நானும் போலான்னு இருக்கேன். உன் பேரையும் என் பேரையும் சேர்த்து கொடுத்து துட்டு கட்டிட்டு வந்துட்டேன் மட்டி. ஏம்மா, நீங்க மட்டும் போக வேண்டியதானம்மா, எனக்கு இப்படி எல்லாரும் கூடயும் போறதெல்லாம் பிடிக்காதுமா. அவளை அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. லட்சுமி அக்கா உங்க பிள்ளைகள்லாம் வருது, உனக்கும் கொஞ்சம் ஒரேடியா தனியாவே இருந்த மாதிரி இருக்கும்ல, பிள்ளைகள் கூட இருமா. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் தனியாவே வீட்டில் இருந்துக்கிடுறேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. உன்னைய மட்டும் தனியாக விட்டுட்டு நான் மட்டும் எப்படிட்டி போக? சரி, நானும் வேணா வரலன்னு சொல்லி துட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா இப்படி பண்றீங்க? சி, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. சரி, நானும் வாரேன். என் மாவா எனக்காக சம்மதிச்சிருவா. ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க. லட்சுமி, பிள்ளைகள் என்ன செய்தாலுவோ? ஆளையே காணும். லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஒரே டிவி முன்னாடியே கிடக்காளுங்க. இப்பெல்லாம் சத்தம் போட்டு உள்ள விரட்டி விட்டேன். உள்ள போய் என்ன செய்தாலுங்களோ தெரியல, போய் பார்த்துட்டு வாரேன். அதுதான் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டாச்சுல்ல, பிள்ளைகள் டிவி பார்த்தா என்ன, எதுக்கு விரட்டிக்கிட்டே அலையுத? நீங்க அவளுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டே கிடங்க. அவளுக்கு என்ன தப்பு செஞ்சாலும் கேட்காதீங்க. அவளுக்கு என்ன நேரமும் டிவிக்குள்ளேயே கிடக்காளுங்க. கண்ணு போயிட்டுனா யார் பார்க்க? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது லட்சுமி, பிள்ளைகள சும்மா குறை சொல்லிக்கிட்டே கிடக்காத. போய் அவளுகளுக்கு ஏதாவது கொடு சாப்பிட்றதுக்கு. சும்மா அப்படியே போடாத பிள்ளைங்கள, வெறும் வயிறை கடந்த எண்ணத்துக்கு ஆகும். போய் சாப்பிட ஏதாட்டு குடுமா. இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே இந்த மனுஷன்தான். நம்ம எவ்வளவு சொல்லி கரெக்டா வச்சிருந்தாலும் இவர் ஏதாட்டும் ஒண்ணு சொல்லி நம்மளையும் கெடுத்து விட்டுருவாரு. பெட்ரூமுக்குள்ள போனாலுங்க, அங்க போய் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு கிடக்காளுகளோ தெரியல. புலம்பிக்கிட்டே போவாத, ஒழுங்கா போ. போறேன் மனுஷா, போறேன். டூருக்கா? எந்த ஊருக்கு போறோம்? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா காலையில பஞ்சாயத்துக்கு போனாங்கல்ல, அங்க டூரை பத்தி தான் பேசினாங்களாம். எனக்கு பானு சொன்னா. அப்படியா? டூருக்கா போறோம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஊருக்கு போறோம்? பெங்களூருக்கு போறோம். ஐ ஜாலி ஜாலி. பெங்களூர் சூப்பரா இருக்கும்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. டூருக்கு போறோம், டூருக்கு போறோம், டூருக்கு போறோம். ஜாலி ஜாலி ஜாலி, டூருக்கு போறோம். ஜாலியோ ஜிம்கானா. என் நேரம் இப்படியே ஆடிக்கிட்டே கிடங்கடி. வீட்ல ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. எப்ப பாரு ஒரே ஆட்டம் கூத்து, இல்லன்னா டிவி முன்னாடியே கிடக்கணும். வீட்ல ஒரு வேலை செஞ்சா என்னம்மா? லீவ் விட்டுருக்குல்ல, வீட்ல கிடக்குற வேலையை செஞ்சா என்ன? ஏம்மா, நீ சொல்லலன்னா உங்களுக்கு தெரியாதா? டூருக்கு போறோம், டூருக்கு போறோம், பெங்களூருக்கு போறோம். ஏட்டி மஞ்சு, நிறுத்த போறியா இல்லையா? ஏம்மா கோவப்படாதம்மா, ஜாலியா இருக்குல, அதான் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா மரியாதையா ஆட்டத்தை நிறுத்திட்டு நான் சொல்றத கேளு. சரிம்மா, சொல்லு. இப்படியே ஆடிக்கிட்டே கிடந்தீங்கன்னா டூருக்கு போகும்போது உங்களை இங்கேயே விட்டுட்டு கதவு பூட்டிட்டு போயிருவேன். சரியா? ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏம்மா ஆட மாட்டோம்மா, சொல்லு என்ன செய்யணும்? உங்களை ஆடாதீங்க விளையாடாதீங்கன்னு சொல்லலட்டி, கொஞ்சமாட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் கூட சேர்ந்து செய்யுங்க. நான் ஒருத்தி தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சமாட்டு ஒத்தாசை பண்ணலாம்ல. ஏதாட்டு வீட்டை பெருக்கலாம், எதையாவது துணி கணியை மடிச்சு வைக்கலாம், ஏதாட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம்ல. சரிம்மா, இனிமே நீ சொல்ற மாதிரியே செய்யறோம். சரி பிள்ளைகளா, நம்ம ஒரு 4 நாள் 5 நாளைக்கு போற மாதிரி கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கு தனியா ஒரு பேக்ல துணியெல்லாம் வச்சுக்கோங்கன்னு எடுத்து வைங்க. எது வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அங்க குளிரா இருக்கும், சொட்டர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? போறதுக்கு என்னைக்கு போறோம்னு தெரியல, இன்னும் எப்படியும் ஒரு 2 நாள்ல கிளம்பிடுவோம்னு நினைக்கேன். இப்பவே எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும். சரிம்மா, நாங்க எடுத்து வைக்கோம். சரி, இப்படித்தான் நல்ல பிள்ளைகளா சொன்ன பேச்ச கேட்கணும். சரியா? நீங்க 2 பேரும் எடுத்து வைங்க. அம்மா போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். ஆட்டும்மா. என் பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள், சொன்ன உடனே சரிமான்னு கேட்டுக்கிடும். ஜாலியோ ஜிம்கானா.